அரசு அதிகாரிகள் துணையுடன் ரோட்டை களவாடிய ரத்தின சபாபதி மீட்டுக் கொடுப்பாரா முதல்வர்? திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது என்ற பாடல் வரிகளுக்கேற்ப மக்கள் பயன்படுத்தி வந்த பொது ரோட்டையே களவாடியிருக்கிறார்கள் ரத்தின சபாபதி மற்றும் அவருடைய மகன் பிரவீன்ராஜ். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார்கோவில் வட்டம் உடையார்குடி கிராமம் சர்வே எண் 16/2 PK ரத்தின சபாபதிக்கு சொந்தமான இடத்தில் PKR நகர் என்ற பெயரில் மனைகளை விற்பனை செய்து வந்தார். அந்த நகரில் ஆனந்தபாபு, விஜயன் ஆகிய நாங்கள் மனை வாங்கினோம். எங்கள் மனைக்கு கிழக்கே 20 அடி ரோடு என்று பத்திரப்பதிவு செய்யப்பட்டுள்ளது. கிரைய பத்திரத்திலும் சொத்து விவரங்களிலும் காட்டப்பட்டுள்ளது. நாங்களும் பொதுமக்களும் பயன்படுத்தி வந்த அந்த 20 அடி ரோட்டை மறித்து PKR நகர் என்ற போர்டை வைத்து ரத்தின சபாபதி தன் மகன் பிரவீன்ராஜ் பெயரில் அரசு அதிகாரிகள் துணையுடன் பத்திரப்பதிவு செய்து பட்டா வாங்கி இருக்கிறார்கள். இதனால் எங்கள் வீட்டிற்கு வழியில்லாமல் ஒவ்வொரு நாளும் தவித்துக் கொண்டிருக்கிறோம் என்றவர்கள் மக்கள் பயன்படுத்தி வந்த ரோட்டிற்கு விழுப்புரம் மண்டலம் நகர் ஊரமைப்பு உதவி இயக்குனர் எப்படி DTCP அப்ரூவல் கொடுத்தார்? காட்டுமன்னார்கோவில் பேரூராட்சி செயல் அலுவலர் ரோட்டிற்கு எப்படி மனை என்று தடையில்லா சான்று வழங்கினார்? பாதிக்கப்பட்ட நபர்கள் தடை மனு கொடுத்தும் காட்டுமன்னார்கோவில் சார் பதிவாளர் எப்படி ரோட்டை பத்திரப்பதிவு செய்தார்? மக்கள் பயன்படுத்தி வந்த ரோட்டை ஆராய்ந்து பார்க்காமல் எப்படி காட்டுமன்னார்கோவில் தாசில்தார் பட்டா வழங்கினார் என்று அடுக்கடுக்காய் குற்றச்சாட்டுகளை முன்வைத்த ஆதங்கப்பட்டவர்கள். வணக்கம், என்னோட பேர் ஆனந்தபாபு. நான் காட்டுமன்னார்குடி பெரியார் நகர் வடக்கு. இது இந்திரா காந்தி வீதி PKR நகர். இந்த PKR நகரில் நான் முத மனம் என்னோட வீடு தான். வீடு அதிகமாக கிடையாது. நானும் வெளிநாட்டில் ரொம்ப கூலி வேலை செஞ்சு கஷ்டப்பட்டு இந்த இடத்த வாங்கினேன். இந்த இடத்த வாங்கும்போது இந்த PKR நகர்னு இருக்கு பாருங்கள், போர்டு இருக்குல்ல, இது ரோடு இப்போ யூஸ் பண்ணுற ரோடு தான். என்னோடய பத்திரத்தில் ரோடுன்னு கரெக்டாக இருக்குது. பத்திரத்தில் இருக்குது 5 பத்திரம் கை மாறி இருக்குது. 5 பத்திரம் கை மாறி இருக்குது. 5 பத்திரத்துலேயும் பாதை ரோடுன்னு இருக்குது. ஆனால் இதோட இடத்தோட இந்த ஏரியாவோட உரிமையாளர் PKR ரத்தின சபாபதினு ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் இந்த உரிமையாளர். அவர் தான் வேற ஒரு ஆளுக்கு நிசார் அகமதுன்னு ஒரு ஆளுக்கு எழுதி கொடுத்தாரு. ஆனால் எழுதி கொடுத்துட்டு 5 பத்திரம் கை மாதிரி 6வது பத்திரம் நான் வாங்கியிருக்கேன். ஆனால் இப்போ எல்லா பாதையுமே அடைச்சிட்டு இருக்காரு. இந்த ஏரியாவில் அவர் பாதை, பார்க்கு, இந்த இடம் கோயிலுக்குன்னு சொல்லி ஒதுக்கி விடுவார். எல்லாத்தையும் அடைச்சிட்டாரு. அடைச்சி வச்சிருக்கிறாரு. இந்த இடத்த அடைக்கும் போது நான் ஏன் அடைக்கிறீங்கன்னு கேட்டும்போது என்னை ஆள் வச்சு மிரட்டினாரு. இது ரோடு கிடையாது, இந்த இடத்த நீ யூஸ் பண்ண முடியாது, இந்த இடத்த நீ வேற இடத்துக்கு சுற்றி போயிட்டு யூஸ் பண்ணு அப்படின்னு சொல்லி என்னை ஆள் வச்சு மிரட்டுறது. நான் போயிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணப்போ என்னோட கம்ப்ளைண்ட் அவங்க எடுத்துக்கல. 2-3 நாள் அலைய விட்டாங்க. எங்களை காவல் நிலையத்தில் அலைய விட்டாங்க. ஆனால் சரியான ஒரு ரெஸ்பான்ஸ் கிடையாது. அவங்கள அரசியல் பிரமுகர் மூலயமா நிறைய ஆளுங்களை கூப்பிட்டு ஸ்டேஷனில் உட்கார வச்சு பேசுறது, எங்களை நிற்க வச்சு பேசுறது. ஆல்ரெடி எனக்கு நான் வெளிநாட்டில் ஒர்க் பண்ணதால என் குழந்தையும் என் மனைவியும் தனியாக தான் அந்த வீட்டில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு பாதுகாப்பு சுத்தமாக கிடையாது. ஆளுங்களை வச்சு கூட மிரட்டினாரு. அந்த வீடியோவும் என் ஒய்ஃப் வீடியோ ரெக்கார்டு பண்ணி கூட எனக்கு அனுப்பிச்சி விட்டுச்சு. அதுக்கப்புறம் நான் ஆன்லைன் கம்ப்ளைண்ட்டு தமிழக முதல்வர் ஐயா ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு கூட பண்ணியிருந்தேன். அவங்களும் ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இது வரைக்கும் அந்த நடவடிக்கை எடுக்கலை. நிறைய அதிகாரிகள்கிட்ட கடலூர், காட்டுமன்னார்குடி, சிதம்பரம் எல்லாரும் மூலியமும் நிறைய மனு கொடுத்துருக்கேன். மனு மட்டுமே எனக்கு தெரிஞ்சு ஒரு 150 மனு கொடுத்துருப்பேன். ஒரு 1.5 வருஷமா இந்த பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. இந்த PKR ரத்தின சபாபதி ஏதோ ஒரு பர்சனல் மோட்டிவ்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்றாரு, கொலை மிரட்டல் விடுறான் அப்படின்னு சொல்றாரு. நான் வெளிநாட்டில் இருக்கேன், நான் எப்படி கொலை மிரட்டல் விட முடியும்? அதை யாரும் புரிஞ்சிக்க மாட்டாங்க. அரசு அதிகாரிகள் எல்லாமே அவருக்கு தான் துணையா பேசுறாங்க. இந்த பிரச்சனை இன்னைக்கு வரைக்கும் கூட நீடிச்சுக்கிட்டு தான் இருக்கு. 2 நாளைக்கு முன்னாடி கூட வட்டாட்சியர் அலுவலகத்துல வந்தாங்க. எங்க கிட்ட இருந்து எதுவுமே அவங்ககிட்ட பேசவே இல்லை. எல்லாமே அவங்களுக்கு ஃபேவராகவே தான் நடந்துகிட்டு இருக்கு. அதெல்லாம் நான் CCTV கேமராலாம் வேற செட் பண்ணியிருந்தேன். அவங்க வர்றது போறது எல்லாமே ரெக்கார்டாக தான் ஆகிட்டு இருக்கு. அதை நான் காமிச்சு கூட எனக்கு சரியான ஒரு மரியாதை கிடையாதுங்க. எனக்கு வாழ்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு. என் மனைவி விட்டுட்டு வெளிநாடு போறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. வீட்டில் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. இதனால நிறைய மன உணர்ச்சிக்கு ஆளாயிட்டு அந்த PKR ரத்தின சபாபதியால் என்னை எப்பயுமே ஆள் வச்சு மிரட்டுறது, நிறைய பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு.
அதனால் வந்து தமிழக முதல்வர் ஐயா வந்துட்டு எனக்கு தக்க நடவடிக்கை எடுக்கணும். கலெக்டர் ஐயா, கடலூர் மாவட்டம் கலெக்டர் ஐயாவும் வந்துட்டு எனக்கு உதவி செய்யணும். இந்த ரோடை வந்து எனக்கு மீட்டு கொடுக்கணும். நான் என்னோட வழிக்கு ஒரு எமர்ஜென்சினா எனக்கு வழி கிடையாது சார். அதனால் வந்து நீங்கள் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணணும். என்னோடய பத்திரத்தில் லே அவுட்டில் எழுத்த வீட்டில் இருக்கிறவங்க அவங்க வீட்டில் பத்திரத்தில் எல்லாத்துலேயும் பாதம் தான் இருக்குது. பேரூராட்சியில் வந்துட்டு சரியான ஒரு ரெஸ்பெக்ட்லாம் கிடையாது, எதுவுமே கிடையாது. தாலுகா ஆஃபீஸில் கொடுத்தோம். நான் வந்து 2019 தடங்கல் மனு கொடுத்தேன் சார். ஆனால் இவங்க 2022 வந்துட்டு இந்த இடத்த பண்ணியிருக்கிறாங்க. சார் பதிவாளர் காட்டுமன்னார்குடி ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் நான் இப்போ தடங்கல் மனு கொடுத்துருந்தேன். தடங்கல் மனு கேவிட்டு மனு கொடுத்தேன் அட்வொகேட்டை வச்சு 3 மாதம். அவங்களுக்கு எல்லாம் அவங்க காசை கொடுத்து எல்லாத்தையும் பண்ணி தடங்கல் மனு கொடுத்தும் பண்ணியிருக்கிறாங்க. நான் புகார் வந்து எந்த கொடுத்துருக்குறேன். இது வந்துட்டு 20 அடி 20 அடி பொது ரோடு தான். 20 அடி பொது ரோடு. 20 அடி ரோட்டை வந்துட்டு 2 மனையாக பிரித்து வேற ஒரு ஆளுக்கு விற்றுருக்கிறாரு. அது இந்த இன்னொரு பாகத்தை வந்துட்டு அவங்க பையன் பிரவீன் ராஜ்னு ஒருத்தர் இருக்கிறார். அவருக்கு வந்துட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கிறாரு. ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி பட்டா வாங்கியிருக்கிறாரு. நான் அப்புறம் நிறைய பிரச்சனை பண்ணி நாங்கள் எஸ்பி ஆஃபீஸில் கடலூர் மாவட்ட கண்காணிப்பு இருக்கார் அங்கே கம்ப்ளைண்ட் கொடுத்தப்போ அப்போ வந்து நான் வெளிநாட்டில் இருந்தேன். என் மனைவிகிட்டையும் சொல்லி எப்படியோ சொல்லி அவங்க வந்து இந்த பாதையை வந்து காம்பவுண்டு போட்டாங்க. டிடிசி அப்ரூவல் மூலியமா நீங்கள் வந்து சென்னையில் மனு கொடுத்து இது கிளியர் பண்ணீங்க, அவங்க உடனே ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு. நாங்கள் அதை விட நிறையா மனு கொடுத்துருக்கோம். 150 மனு கொடுத்துருக்கோம். டிடிசிபி அப்ரூவல் அவங்க அங்கே கொடுத்தா வந்து கடலூருக்கு அனுப்புகிறாங்க. விழுப்புரத்தில் கேளுங்கன்னு சொல்கிறாங்க. விழுப்புரத்தில் கேட்டால் கடலூர் கேளுங்க, கடலூர் கேட்டால் சிதம்பரத்தை கேளுன்னு சொன்னாங்க. சிதம்பரம் கேட்டால் காட்டுமன்னார் கோயிலில் கேளுங்கண்ணா. காட்டுமன்னார் கோயிலில் பேரூராட்சியில் இருக்கிறவங்க எந்த நடவடிக்கையும் எடுக்கல. நேற்று கூட ஒரு அந்த நம்ம ஈவோ எல்லாரும் வந்துட்டு நான் வந்து பொதுப்பாதைக்கு இந்த பிரச்சனை எல்லாம் எழுதி கொடுத்துட்டு போயிடுவேன், நீங்கள் கவலைப்படாதீங்க சார் அப்படின்னு சொல்லி அந்த பிகே ரத்ன சபாபதிக்கு உதவியாக பேசியிருக்கிறாரு. அந்த சிசிடிவில என்னோட இதில் ரெக்கார்ட் ஆகிருக்கு. கவர்மெண்ட் அதிகாரிகளே உங்களுக்கு துணையாக போகிறாங்க சார். நான் என்ன தான் பண்ணுறது? எனக்கு அதுக்காக வந்துட்டு நான் வந்து ஒரு பெரிய ஒரு கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். எனக்கு வந்து தமிழக முதல்வர் ஐயா அவர்களும் கடலூர் மாவட்ட கலெக்டர் ஐயா அவர்களும் எனக்கு வந்து என்னோட இந்த ரோடை வந்துட்டு பொதுப்பாதையை யூஸ் பண்ணணும் சார். அவ்வளோதான். எனக்கு வந்து பாதை கிடையாது. ஒரு எமர்ஜென்சி போனால் பாதை கிடையாது. நான் சுற்றிக்கிட்டு ஒரு 3/4 கிலோமீட்டர் வரைக்கும் நான் சுற்றிக்கிட்டு போகணும். எனக்கு குழந்தை இருக்குது. 2வது எனக்கு பாதுகாப்பு வேணும். ரத்ன சபாபதி வந்து என்னை பாதுகாக்கணும். எனக்கு எந்த பிரச்சனைனாலும் அவர் தான் எனக்கு காரணம். என் வீட்டுக்கு பாதுகாப்பு கிடையாது. ஆளுங்களை வச்சு மிரட்டுறாரு சார். வணக்கம், என் பேர் விஜயன். நான் காட்டுமன்னார் கோயில் பெரியானூர் வடக்கு வீதியில் இருக்கேன். இதுமாரி 2006 ரத்ன சபாபதிங்கிட்ட பிளாட் வாங்கினேன். அது பக்கத்தில் ரோடுன்னு சொல்லி தான் என்கிட்ட பிளாட்டை விற்றாரு. இப்போ வந்து பிளாட் இல்லை, ரோடுன்னு சொல்லி இது பிளாட்டுன்னு சொல்லி ரோட்டை வந்து விற்கிறதுக்கு வேலியெல்லாம் வச்சு அடைச்சி வச்சுருக்காரு. இதை கேட்டால் அதிகாரிலாம் கூப்பிட்டு வந்து மிரட்டுறாப்புல. பணம் பத்தும் செய்யும், பணம் பாதாளம் வரை பாயும் என்பார்கள். அதுபோலத்தான் ரத்தின சபாபதியின் பணம் காட்டுமன்னார் கோவில் வட்டாட்சியர் அலுவலகம் முதல் சென்னை நகர் ஊரமைப்பு இயக்குனர் அலுவலகம் வரை பாய்ந்திருக்கிறது என்று சொன்னால் மிகை ஆகாது. அந்த அளவிற்கு இந்த அலுவலகங்களில் பணி செய்யும் அதிகாரிகள் காது இருந்தும் செவிடனாய் செயல்பட்டு வருகிறார்கள் என்று கோபம் கொப்பளிக்க பேசியவர்கள் இது சம்பந்தமாக பல மாதங்களாக காட்டுமன்னார் கோவில் தாசில்தார் சிவகுமார், பேரூராட்சி செயல் அலுவலர் தங்கவேல், சார் பதிவாளர் செந்தில்குமார், கடலூர் மாவட்ட நகர் ஊரமைப்பு உதவி இயக்குனர் சிதம்பரம், சார் ஆட்சியர், கடலூர் மாவட்ட கலெக்டர் மற்றும் சென்னை நகர் ஊரமைப்பு இயக்குனர் ஆகியோருக்கும் பல புகார் மனுக்கள் கொடுத்தும் எந்த நடவடிக்கையும் இல்லை. பல போராட்டங்கள் நடத்தியும் பயனில்லை என்று நொந்து கொண்டவர்கள் எல்லா அதிகாரிகளும் கைவிட்ட நிலையில் கடைசியாக முதல்வருக்கு மனு அனுப்பியிருக்கிறோம், அவரைத்தான் நம்பி இருக்கிறோம் என்றார்கள் வெள்ளந்தியாக. சமூக ஆர்வலரும் புரட்சிகர சோசலிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் வெற்றிக்குமார் பேசும்பொழுது, முழு பூசணிக்காயை சோற்றில் மறைப்பது போல் ரத்தின சபாபதி அரசு அதிகாரிகளை கையில் போட்டுக்கொண்டு மக்கள் பயன்படுத்தி வந்த 20 அடி ரோட்டை அப்படியே முழுங்கியிருக்கிறார். இது சம்பந்தமாக பல கட்ட போராட்டங்கள் நடத்தியும் எந்த பிரயோஜனமும் இல்லை. இந்த அரசு அதிகாரிகள் எல்லாம் செவிடன் காதில் புதிய சங்கை போலத்தான் இருக்கிறார்கள். ஆனாலும் இந்த ரோட்டை மீட்கும் வரை ஓய மாட்டோம் என்றார். வணக்கம், என் பேர் வெற்றிக்குமார். நான் புரட்சிகர சோசலிஸ்ட் கட்சி தமிழ்நாடு கமிட்டி மாநில செயலாளராக இருக்கிறேன். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோயில் வட்டம் உடையார்குடி கிராமத்தில் PKR நகர் ஒரு நகர் இருக்குது. அதில் விற்பனை செய்யும் போது PKR நகர் PK ரத்தின சபாபதி என்பவர் 1ஆம் நம்பர் பிளாட்டு 16/12
இந்த 3 பிளாட்டையும் வந்து விற்கும்போது கிழக்கால பக்கம் ரோடுன்னு சொல்லி விற்கிறாரு. அவர் விற்ற பிறகு கொஞ்ச நாள் கழிச்சு ரோட்டை வந்து மனையாக ஆக்கி டிடிசிபியில் வந்து அப்ரூவல் வாங்கி அந்த ரோட்டுக்கு மனையான 30, 31, 46 மனைன்னு சொல்லி பார்த்து 2 மனையை விற்கிறாரு. 3வது மனையை 46 பிளாட்னு சொல்லி அதை விற்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. இது 30, 31, 46ங்கிறது எல்லாமே ரோடு தான். ரோட்டை விற்பனை செய்வதை தடுத்து மனு கொடுக்கும் போராட்டம், பல்வேறு போராட்டங்கள் நடத்தியிருக்கிறோம். தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் டிடிசிபி இயக்குனர் அவர்களுக்கும் டிடிசிபி மாவட்ட உதவி இயக்குனர் அவர்களுக்கும் மாவட்ட ஆட்சியர், சார் ஆட்சியர், சார் பதிவாளர், டிஸ்ட்ரிக்ட் பதிவாளர், இஓ, ஏடி, டவுன் பஞ்சாயத்து ஏடி எல்லாருக்கும் நாங்கள் மனு கொடுத்துருக்கோம். இதில் 4 துறை வந்து இதில் வந்து தவறு செஞ்சுருக்கிறாங்க. ஒன்று டிடிசிபி வந்து ரோட்டுக்கு வந்து மனையாக அப்ரூவல் கொடுத்துருக்குறாங்க. 2 அதை வச்சு பேரூராட்சி வந்து தடையில்லா சான்று கொடுத்துருக்காங்க சார் பதிவாளருக்கு. சார் பதிவாளர் பத்திரப்பதிவு பண்ணியிருக்காரு. பட்டாட்சியர் வந்து அதுக்கு பட்டா கொடுத்துருக்காரு, ரோட்டுக்கு பட்டா கொடுத்துருக்காரு. ஆகவே டிடிசிபி அப்ரூவோட ரத்து பண்ணணும், பேரூராட்சி கொடுத்த தடையில்லா சான்றை ரத்து பண்ணணும், சார் பதிவாளர் பதிவு பண்ண பத்திரப்பதிவு ரத்து பண்ணணும், பட்டாட்சியர் கொடுத்த ரோட்டுக்கு பட்டாவை ரத்து பண்ணணும். ரத்து பண்ண கோரி கடந்த 2 நாட்களுக்கு முன்பு நாங்கள் வந்து மனு கொடுக்கும் போராட்டம் நடத்தியிருக்கோம். எனவே மாவட்ட ஆட்சியர் அவர்களும் தமிழக முதல்வர் அவர்களும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மனித குணம் மிருக குணம் என்பார்கள், அதை அப்படியே நிரூபித்து காட்டியிருக்கிறார்கள் அப்பனும் மகனும். இவர்களுக்கு உடந்தையாக செயல்பட்ட அரசு அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுத்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு 20 அடி ரோட்டை மீட்டு கொடுப்பாரா தமிழக முதல்வர்? இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சீனியர் ரிப்போர்ட்டர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.